குட் டே ஃபெல்லஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் காம்பனன்ட்ஸ் இன் சிபியூ. நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிபியூ இருக்குது, மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இந்த சிபியூக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் ஓஎஸுக்கும் என்ன வந்து தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல பார்க்க போகிறது இந்த சிபியு தான். ஓகே, ஸோ முதல்ல இதை கழட்டுவோம். இப்போ ஸோ சிபியு வந்து கழட்டினீங்கன்னு வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு எஸ்எம்பிஎஸ் அப்படிம்பாங்க, சுவிட்சு மோடு பவர் சப்ளை. நம்மளுக்கு வர 240 வோல்ட்டை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணி வர ஒயர்ஸ் தான் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது சிடியில் போய் கனெக்ட் ஆகிருக்கும், ஹார்ட் டிஸ்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு மதர் போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு பெரிஃபரல் காம்போனன்ட் இன்டர்ஃபேஸ் ஸ்லாட்னு சொல்லுவாங்க, அது பிசிஐ ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸு நம்மளுக்கு வந்து எக்ஸ்டீரியராக தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்லாட்டில் அந்த போர்டை வந்து இந்த ஸ்லாட்டில் வந்து மாட்டுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒயிட் கலரில் கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இந்த பிசிஎஸ் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்ம மதர் போர்டை இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ காம்போனண்ட்டை, அதுக்கு உண்டான போர்டை வந்து நம்ம வாங்கி இதில் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போலாம் வந்து இன்டெகிரேட்டடாகவே வந்துடுது. இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், யூஎஸ்பி, PS/2 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நம்மளுக்கு தேவையோ, என்னென்ன போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையோ எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாகவே இப்போ வந்துருச்சு. அதாவது யூஎஸ்பி போர்ட்டு, 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கு, இது வந்துட்டு மானிட்டருக்கு உண்டான போர்ட்டு, லேண்ட் போர்ட்டு, ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போ போர்டோடய கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து PS/2, இங்கே இருக்கிறது PS/2. ஓகே, ஸோ கீழே தான் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். இது வந்து ஒரு கூலிங் சிஸ்டம். ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, இங்கே இருக்கிறது தான் வந்துட்டு ரேமு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரேம் இருக்கும். இது வந்து டிடிஆர் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி இருந்த பழைய மாடலோட இது வந்துட்டு டபுள் த ரேட்டு வந்து வேகமாக ஒர்க் ஆகும், அத்தனை கிளாக் சைக்கிளில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கிளாக் சைக்கிள்னால் என்னங்கிறது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் மேப் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரம் இருக்குது. அதாவது பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அதாவது கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சீக் பண்ணுற இது, அதாவது எங்கே இடத்துல போய் எடுக்கிறது, எவ்வளோ நேரத்தில் போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சீக் டைம் அப்படிலாம் சொல்லுவாங்க. டேர்ன் ஓவர் டைம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு அல்காரிதம், அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேஷ் மெமரி. இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ப்ராசஸர்லேயே வந்து இன்டெகிரேட்டடாக வந்துட்டு கேஷ் மெமரின்னு சொல்லியிருப்பாங்க. கேஷுங்கிறது வெரி வெரி டெம்பரவரி மெமரி. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி அலோகேஷன், அதாவது டேட்டா வந்து எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கணக்கில் இல்லை கேபி கணக்கில் இருக்கும். அதே மாதிரி ரேமும் பார்த்தீங்கன்னா கேபி எம்பி கணக்கில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறதுலாம் வந்து எத்தனையோ ஜிபி போயிடுச்சு. இதெல்லாம் ஜிபி, டெராபைட். அது ஹார்ட் டிஸ்க்லாம் வந்துட்டு ஜிபி, டிபி, யோட்டாபைட்டு, செட்டாபைட்டுன்னு போயிட்டாங்க. அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு 12 ஜிபி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க, 12-16 ஜிபிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 32 64 ஜிபி வரைக்கும் இப்போலாம் ரேம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி உள்ள கேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா 8 MB, 16 MB, 32 MB கொடுத்துருப்பாங்க. வெறும் எம்பி கணக்கில் தான் இருக்கும். ஆனால் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது மேப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பல ஜிபிக்கு அதால் வந்து மேப் பண்ண முடியும் அந்த கேட்ச் மெமரியால். ஓகே, அப்புறம் இதுக்கு பேர் தான் வந்துட்டு பயாஸ் பேட்ரி அப்படிம்பாங்க, அது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் பேட்ரிம்பாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து லித்தியம் செல் பேட்ரி. இது ஆக்சுவலாக 3 வோல்ட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்களா, அப்போ அந்த டேட் அண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டினியூஸாக ஓடிட்டுருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த மதர் போர்டுக்கு பவர் தர்றது இந்த பேட்ரி செல். ஓகே, ஸோ இதில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸர் இருக்குது. ஸோ அது ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் ஃபேன்லாம் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். வாங்க இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தது கிளாக் சைக்கிள்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம்.
இந்த கூகுளில் போய்ட்டு தேடுறதே ஒரு பெரிய கலை தான், ஓகேவா? ஏன்னா என்ன வேர்டு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்துட்டு கூகுள் போய் நம்மளுக்கு தேடி கண்டென்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும். முன்னாடிலாம் வந்துட்டு அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஹெட்ஸ்ன்னு நம்ம டைப் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஹெட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சியோட தான் நம்மளுக்கு காமிக்கும், விக்கிபீடியா வரும். ஆனால் இப்போ ஹெட்ஸ்ன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டல் கம்பெனி வந்துட்டு 2020 வந்து திறந்துருக்காங்க. விக்கிபீடியாவில் கூட வந்துட்டு அதோட கார்பரேஷன் அந்த கண்டென்ட்டை பற்றி தான் வந்துட்டு விக்கிபீடியாவில் கூட வருது, ஹெட்ஸ்ன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஹெட்ஸு ஃப்ரீக்வன்சின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்துட்டு விக்கிபீடியா சைட்டுக்கே நம்ம போவோம். ஏன்னா விக்கிபீடியாவில் வந்துட்டு ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டயக்ராம் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹெட்ஸ்னால் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியோட டிரைவ்டு யூனிட், அதாவது ஃப்ரீக்வன்சியை அளக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹெட்ஸை தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ கிலோ ஹெட்ஸு, மெகா ஹெட்ஸு, ஜிகா ஹெட்ஸு, டெரா ஹெட்ஸு, பெட்டா ஹெட்ஸு, எக்ஸா ஹெட்ஸு, ஜெட்டா ஹெட்ஸுன்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த கீழே வரதான் வந்துட்டு நான் சொன்ன டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ நடுவில் இருக்கிறது பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1 ஹெட்ஸு, டைம் ஈக்குவல் டு 1 ஹெட்ஸு, ஓகேவா? இப்போ இந்த பிளாக் கலர்லேருந்து கிரே மாறுது இல்லை, அந்த கலர் மாறுது இல்லை. ஸோ அதை பாருங்கள், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இது மாறிட்டுருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நடுவில் இருக்கிறதுக்கு. அதே சமயம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மூணாவதாக இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அரை செகண்டுக்கு ஒரு பீப் வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 செகண்டுக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஹெர்ட்ஸ் பெர் செகண்டு, ஓகேவா? ஸோ அதே இது இப்போ இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 ஹெர்ட்ஸ் பெர் செகண்டு. ஒரு செகண்டில் வந்துட்டு 2 கிளாக் சைக்கிள் வந்து நடந்துருதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது பார்த்தீங்கன்னா 0.5, அதாவது 1/2 பெர் செகண்டு, 0.5 பெர் செகண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு செகண்டுக்கு 6 ஹெர்ட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ 2 ஹெர்ட்ஸில் தான் வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கிடைக்கிது. ஒரு ஹெர்ட்ஸ்க்கு வந்து எப்போ கிடைக்கிது, 2 செகண்டில் நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகே? ஸோ இதான் வந்து இந்த லாஜிக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த ஹெர்ட்ஸுங்கிறத எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் அளக்கிறது, ரேம் அளக்கிறது, எவ்வளோ வேகமாக ஒர்க் ஆகுது அப்படிங்கன்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு இந்த கிளாக் சைக்கிள் வச்சு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இருக்கிறதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்துட்டு கிளாக் சைக்கிள் இப்போ செகண்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ வேகமாக வந்துட்டு நம்மளோட பென்ட்ரைவ், நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு, நம்மளோட மெமரி கார்டு அப்படின்னு சொல்லி வேகமாக இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெமரி கார்டில் கிளாஸ் 10, அதே மாதிரி A1, A2, சாண்டிஸ்க் அல்ட்ரா, சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேமில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதோட ஸ்பீடு தான், ஓகேவா? ஸோ எவ்வளோ வேகமாக ஒரு செகண்டில் எத்தனை கிளாக் சைக்கிள் ஒர்க் ஆகுதோ அதுதான் வந்து அதோட ஸ்பீடு, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். பை ஃபெல்லஸ்.